Hello friends, welcome to Syntax First YouTube channel. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜாவாவில் மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன, மெத்தட்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, டிஃபைன் பண்ணுறது, எப்படி மெத்தட்ஸ் கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய வீடியோஸ் என்னுடைய சேனலில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டினியூ வாட்சிங் ஆல் தி வீடியோஸ். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு 2-3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா? எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும், ஒரு என்கரேஜ்மெண்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி. அடுத்தடுத்து நான் உங்களுக்கு டெக்னிக்கல் டுட்டோரியல்ஸ் டீச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஓகே, கீழே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ. இப்போ நம்ம டாபிக் போகலாமா? ஜாவா மெத்தட்ஸ். ஜாவா மெத்தட்ஸ்னா என்ன? ஒரு ஃபங்க்ஷனை தான் ஜாவாவில் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது என்ன ஃபங்க்ஷன்? மெத்தடுங்கிறது ஏதேனும் ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்காண்டி நம்ம செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருப்போம். இதுதான் என்ன ஒரு மெத்தட். மெத்தட் இஸ் எ பிளாக் ஆஃப் கோட் தட் பெர்ஃபார்ம் இஸ் எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஏதோ ஒரு டாஸ்க், ரிசல்ட்டை கண்டுபிடி, என்னுடைய எக்ஸாம் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வா, இல்லை இந்த நான் கொடுத்துருக்க கிரெடிட் கார்டு நம்பர் 16 டிஜிட் நம்பர் ப்ராப்பரான விசா கிரெடிட் கார்டு நம்பரான்னு செக் பண்ணு, இந்த டாஸ்க் இந்த பர்டிகுலர் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கரெக்டானு செக் பண்ணு. இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்காண்டி நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு பேர் தான் மெத்தட். சரியா? அந்த மெத்தடில் அப்படி என்ன இருக்கும்? ஒரு மெத்தடை நம்ம டிஃபைன் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ், சின்டாக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சரியா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு யூசர் டிஃபைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஜாவாவில் நிறைய லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது. சரியா? மெத்தட்ஸ்னால் என்ன? ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ், ஸ்ட்ரிங் கன்கர்னேஷன், எஸ்டிஆர் டு அப்பர், இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கருடைய டைப் சைஸ் கண்டுபிடிக்கிறது, எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கன்கர்னேட் பண்ணுறது, ஸ்ட்ரிங் லென்த்து, இந்த மாதிரி. அடுத்து எஸ்டிஆர் பொசிஷன், இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன். ஒரு அரே எடுத்துக்கிட்டோம்னா அரேக்கு ஒரு ஃபங்க்ஷன், சைஸு, லென்த்து. சரியா? சார்ட்டிங், இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் கலெக்ஷன்ஸுக்கும் நிறையவே இருக்குது ஜாவாவில். சரியா? அது மாதிரி யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரோக்ராமரை நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பண்ணுறதுக்காண்டி நம்ம கிரியேட் பண்ணுறது தான் ஒரு மெத்தட். சரியா? இந்த மெத்தட் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். டிஃபைன் பண்ணுறது எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஓகே, ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஆக்சஸ் மாடிஃபையர். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம ஆக்சஸ் மாடிஃபையர்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஆக்சஸ் மாடிஃபையரில் எதுன்னு டவுட்டு இல்லை தெரியல அப்படின்னா அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? அதில் கிளியராக சொல்லியிருப்பேன் என்னென்ன ஆக்சஸ் மாடிஃபையர் இருக்குது, ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட், டிஃபால்ட், எல்லாத்தையும் கிளியராக சொல்லியிருப்போம், பார்த்துக்குங்க. இதுதான் சின்டாக்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் சின்டாக்ஸ். எப்படி இருக்குது? ஆக்சஸ் மாடிஃபையர், ஃபஸ்ட்டு ஆக்சஸ் மாடிஃபையர் இருக்கணும். அப்படின்னா என்ன? ஸ்டார்ட்ஸ் வித் ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் அல்லது டிஃபால்ட்டு, எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறது தான் டிஃபால்ட். ரிட்டன் டைப், ஆக்சஸ் ஸ்பெசிஃபைக்கு அப்புறம் ரிட்டன் டைப். நீங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுக்கும்? ஸ்ட்ரிங்காக கொடுக்குமா, இன்டிஜராக கொடுக்குமா, ஜேசனாக கொடுக்குமா? இதுதான் ரிட்டன் டைப். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எழுதியிருக்கீங்க மெத்தட் பாடியில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி முடிஞ்சு ரிட்டன் பண்ணும். யாருக்கு ரிட்டன் பண்ணும்? எங்கேருந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்களோ, கால்னா என்ன? ஃபங்க்ஷன் கால் பண்ணால் தான் அந்த ஃபங்க்ஷனே மெத்தடே என்ன ஆகும்? ரன் ஆக ஆரம்பிக்கும். அன்டில் அது வாட்டில் தான் இருக்கும். மெத்தட் டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்ணி வச்சுருந்தாலும் கால் பண்ணால் மட்டும்தான் அது ஃபங்க்ஷன் ஆகும், இல்லைன்னா பேசாமல் இருக்கும். சரியா? அதுக்கு பின் தான் மெத்தட் காலிங். அப்போ கால் பண்ணுறாங்க இல்லையா, கால் பண்ணுறவங்களுக்கு நம்ம ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் மெத்தட் காலிங். ஒரு இடத்துலேருந்து மெத்தட் கால் ஆகுது, இந்த மெத்தட் அவங்களுக்கு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறது. இதுதான் காலிங் அண்ட் ரிட்டர்ன். அப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது
ஒரு டைப் ஆஃப் டேட்டா தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். அது ஒரு அரேயாக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஒரு இன்டிஜராக இருக்கலாம். அதுதான் அந்த ரிட்டர்ன் டைப். அதை நீங்கள் மென்ஷன் பண்ணால் அந்த டைப்பில் தான் ரிட்டர்ன் பண்ணணும். இல்லை இந்த டாஸ்க்கு ஜஸ்ட் ஒரு சம்திங் பிரிண்ட் பண்ணுறது தான், எதுவும் எனக்கு ரிட்டர்ன்லாம் பண்ண வேணாம் அப்படின்னா இந்த ரிட்டர்ன் டைப் பேர் என்ன யூஸ் பண்ணணும்? void. void is nothing but this method does not return anything. அதுதான் void. சரியா? அடுத்து இங்க பாருங்க, இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு போவோம். விசுவல் ஸ்டுடியோ கோட் போகிறேன். மெத்தட் எக்ஸாம்பிள் அப்படின்னு வைக்கிறேன். மெத்தட் எக்ஸாம்பிள் டாட் ஜாவா அப்படின்னு வைக்கிறேன். இப்போ பப்ளிக் கிளாஸ் மெயின் இங்கே வேற வச்சிருக்காங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இங்கே இருக்கு இருக்கா? அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? பேர் மாற்றணும்னா, ஏன்னா இந்த இதுதான் நான் ஃபைல் நேமாக வச்சுருக்கேன், அதெல்லாம் கிளாஸ் நேமாக மாற்றிட்டு இங்கே பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் ஒரு மெத்தட். சரியா? இதுக்கு பேர் ஆக்சஸ் மாடிஃபையர். இதுக்கு பேர் ரிட்டர்ன் டைப். அப்படின்னா இந்த மெத்தடை எங்கேருந்து கால் பண்ணுறாங்க? இங்கேருந்து கால் பண்ணுறாங்க. ரிசல்ட் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டாட் 2 நம்பரை பாஸ் பண்ணி இந்த இதை கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் என்ன ஆகும்? இது உங்களுக்கு தெரியல. இந்த ஃபங்க்ஷனை இங்கே போகுதுன்னு பார்க்கணுன்னா கண்ட்ரோல் கீயை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் வரும். கண்ட்ரோல் கீயை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இது எங்கே டிக்ளராக இருக்கோ இங்கே போயிடுச்சு பாருங்கள். சரியா? இதுதான் ரிட்டர்ன் டைப். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு இன்டீஜர் ஃபார்மேட்டில் தான் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் ரிட்டர்ன் டைப். இது மெத்தட் நேம். வாட் எவர் ஒரு மீனிங்ஃபுல் நேமாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரியா? இது டேட்டா டைப்பு வேரியபிள் நேம், டேட்டா டைப்பு வேரியபிள் நேம். இது ரெண்டுக்கு பேர் பேராமீட்டர்ஸ். மெத்தட் ஆர்குமெண்ட்ஸ் அல்லது பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 பேராமீட்டரை இதுக்கு பாஸ் பண்ணால் உள்ளே வந்து என்ன பண்ணோம்? சம்னு ஒரு வேரியபிள் ஏபி சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. சரியா? இது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு. 2 நம்பர் அனுப்புவேன், அதை ஆட் பண்ணி ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணு. அதுதான் இந்த மெத்தட் சிம்பிளாக. சரியா? இதுக்கு இத்தனை சின்டாக்ஸ். ஓகே, சரி. இப்போது இந்த ரிட்டர்ன் டைப் இன்டிஜர்னால் இங்கே ரிசல்ட் என்ன வரும்? இன்டிஜரில் தான் வரும். சப்போஸ் நான் இங்கே என்ன பண்ணுறேன், சும்மா வேறு டைப்பில், இது ஸ்ட்ரிங் டைப்பு, இது இன்டிஜர். நீ சொல்லுது பாருங்க, கேனாட் கன்வெர்ட் ஃப்ரம் ஸ்ட்ரிங் டு இன்ட். ஏன்? நான் ரிட்டர்ன் டைப் மென்ஷன் பண்ணியிருக்கிறது இன்டிஜர். நீங்கள் ஸ்ட்ரிங்கில் ரிட்டர்ன் பண்ணால் மிஸ் மேட்ச் ஆகுது. இப்போ நான் இங்கே மாற்றிடுறேன் ஸ்ட்ரிங்குன்னு. எரர் போயிடுச்சா? எரர் போயிடுச்சு. இது எரர் இல்லை. இந்த சம்முங்கிறத யூஸ் பண்ணவே இல்லை. சம்முங்கிறத இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி அதை இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். இப்போ அதுவும் பண்ணலை. அதனால் டெட் வேரியபிள்னால அப்படி காமிக்குது. லோக்கல் வேரியபிள் சம் இஸ் நாட் யூஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லுது. சஜஷன் வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ புரியுதா? ரிட்டர்ன் டைப் என்ன மென்ஷன் பண்ணுறோமோ அந்த டைப்பில் தான் இங்கே ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, சரி. அடுத்து இதுதான் ஃபங்க்ஷன் டிஃபைனிஷன். ஃபங்க்ஷன் டிஃபினிஷன். 1 minute. ஓகே, ஃபங்க்ஷன் டிஃபினேஷன். அடுத்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்னா இதுதான், டெஃபினேஷன் இதுதான். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், மெத்தட் டிக்ளரேஷன் ப்ரீஃபாக எப்போ பார்ப்போம்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்கும்போது சொல்கிறேன். ஏன்னா மெத்தட் டிக்ளரேஷன் இன்டர்ஃபேஸில் இருக்கும். மெத்தட் டிஃபினேஷன் அந்த இன்டர்ஃபேஸை எந்த கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அங்கே இருக்கும். காலிங் வேறு ஒரு கிளாஸில் இருக்கும். அங்கே டிக்ளரேஷன், டிஃபினேஷன், காலிங் செப்பரேட் ஏரியாவில் பார்க்கலாம். சரியா? இப்போ காலிங் வர்றேன், இங்கே தான் கால் பண்ணுறாங்க. இந்த ஆப்ஜெக்ட் என்னுடைய ஆப்ஜெக்ட்டு மெத்தட் எக்ஸாம்பிள், இந்த கிளாஸினுடைய ஆப்ஜெக்ட். இதை க்ரியேட் பண்ணி அதில் உள்ள மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறாங்க. இந்த மெத்தட் என்ன இருக்குது? பப்ளிக்கு, அதனால் ஆக்சஸ் பண்ண முடியுது. சரியா? ஓகே. அடுத்து 2 நம்பரை பாஸ் பண்ணுறாங்க. இந்த 2 நம்பர் எங்கேருந்து வருது?
இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரியா, மெயின் ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது சம் மிஸ் இந்த ரிசல்ட்டு இங்கே பிரிண்ட் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? 40 வந்துருச்சா? சரியா, ஓகே. இதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், டிஃபைனேஷன் அண்ட் காலிங். பேராமீட்டர் இஸ் நத்திங் பட் அந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் பேராமீட்டர்ஸ். இது எனி டைப்பாக இருக்கலாம், இன்டிஜரு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, வாட் எவர் நமக்கு ப்ராசஸ்க்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு என்ன தேவையோ அதை நம்ம பாஸ் பண்ணுவோம் பேராமீட்டரா. ஓகே, எனி நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் யூ கேன் பாஸ், நோ லிமிட்டேஷன். அடுத்து key features, advantage of methods, method overlaying. இதுக்கு அடுத்து பார்ப்போம். key features என்ன பயன்? ஒரு மெத்தடை இப்படி தனியாக எழுதுறதுனால என்ன பயன்? இங்கே பாருங்க, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டியை இதானே ஆட் நம்பர்ஸு, இதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, மேக் ஷுர் இந்த நம்பர் வந்து 10க்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணுறோம். இஃப் நம்பர் கிரேட்டர் தேன் 10 இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணணும். சரி, பண்ணிடுச்சு. ஏ சரியா, இப்போ இந்த இன்ட்டு சம்முங்கிறத தூக்கி வெளியில் போட்டணும். ஏன்னா இஃப் கண்டிஷன் போடுறோம் இல்லையா, இது எதுக்கு போடுறேன்னு சொல்லிடுறேன். சும்மா ஏன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரிட்டர்ன் சம்மை தூக்கி வெளியில் போட்டுறது. பாருங்கள், இது ஒரு மெத்தடு. இங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது, இங்கே முடியுது. எத்தனை லைன் இருக்கும்? 4, 5, 6, 7, 8. ஒரு சாதாரண அடிஷன் பண்ணுறதுக்கு இத்தனை லைன் கோடு அடிக்க வேண்டியது. சரியா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கும் இங்கேருந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதும் ஒன்று தான். இல்லை இங்கேருந்து இங்கே வர அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணுறதும் ஒன்று தான். புரியுதா? இந்த ஏபிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, நம்பர் 2. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கோடிங் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நிறையா. இது வந்து சும்மா ஒரு அடிஷன்னால ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பெருசாக நம்ம பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒரு 500 லைனாவது வந்துடும். இப்படி வந்துடும், 500 லைனாவது வந்துடும். இப்படி ஒரு கிளாஸ்லேயே 10,000 லைன் கோடு இருக்கும். அப்போது அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது இந்த மாதிரி கோடு க்ளீனாக வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஆட் நம்பர்ஸ். ஓகே, இந்த ஒரு லைன் கோடு இதுக்குள்ளே 10 லைன் வச்சுருக்கு. அப்போ அது மெத்தடு க்ளீனாக வெளியில் கூட்டு போயிடுது. அப்போ அந்த மெத்தடை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, கோடு க்ளீனாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ அடுத்து வர்ற டெவலப்பர்ஸு புதுசாக ஏதாவது அந்த ஃபைலில் அப்டேட் பண்ணணும், புதுசாக ஃபியூச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணணும்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி தேவையான இடத்துல மாடிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. 50,000 லைனும் ஒரே மாதிரி இருக்கிறத விட ஒரு சுவிட்ச் போர்டு மாதிரி இந்த மெத்தடை கிளிக் பண்ணால் அது மட்டும் கால் ஆகிற இடத்துக்கு அந்த மெத்தட் தனியாக இருக்கும். அப்போ கோடு தனித்தனியாக வச்சுருக்கோம். இண்டிபெண்ட் கோட்ஸு தனித்தனியாக மெத்தட்ஸாக வச்சுருக்கோம். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு கோடாக வைக்காமல். இப்போ கோட் க்ளீன், ஈஸி டு மெயின்டைன், ஈஸி டு என்ஹான்ஸ். இதுதான் நம்ம மெத்தனுடைய பர்பஸ். சரியா, அது மாதிரி மெத்தடு ஜென்ரலாக எழுதி வச்சாச்சுன்னா, இப்போ என்கிரிப்ஷன் பண்ணணும். ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன், நான் அனுப்புகிறத என்கிரிப்ஷன் பண்ணி எனக்கு QR கோடாக கொடுக்கணும். சரியா, இப்போது ஒரு காலேஜ் வெப்சைட், எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது அவங்க காலேஜுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐடி வேறு மாதிரி இருக்கும். டிபார்ட்மெண்ட் ECE 02 அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எனி கோடு நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை QR கோடு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஜெனரிக்காக வச்சுருது. இதுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒவ்வொரு கிளாஸ்லையும் இந்த கோடை திருப்பி எழுதணும்னா ரோடும் ரிப்பீட்டு. சப்போஸ் நாளைக்கு புதுசாக
அந்த என்கிரிப்ஷன் மெத்தடாலஜியில் ஒரு சின்ன சேஞ்ச் வருதுன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் கோட்லேயும் மாற்றிக்கணும்னா வேலைக்கு ஆகுமா? அப்போ ரீயூசபிள் ஒரு மெத்தடை தனியாக வச்சுக்கிறோம். யார் கால் பண்ணுறாங்களோ உங்களுக்கு ரிசல்ட்டு. அப்போது நாளைக்கு ஒரு சின்ன சேஞ்சுனா அந்த ஒரு மெத்தட் இருக்கிற இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், எல்லா இடத்துலையும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்போது மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ரோக்ராமருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கோடு க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எக்ஸிக்யூஷன் வரும்போது நம்மளே டீபக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்டெப்பில் பிளாக் ஆகுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மெத்தடுக்குள்ளே போயிடுச்சு, இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகலை, அப்போ மிஸ்டேக் எங்கே இருக்குது, அந்த மெத்தடுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஈஸியாக ஒரு இஷ்யூவை ஐடென்டிஃபை பண்ணலாம். புரியுதா? ஸோ மெனி பர்பஸ் மெத்தடுனால. சரியா? இதெல்லாம் சின்ன சின்ன பர்பஸ் நான் சொல்கிறது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மெத்தட் ஓவர்லோடிங். ஒரு மெத்தடை ஒரே மெத்தடை வச்சுக்கிட்டு அதில் ஆர்குமெண்ட்ஸை மாற்றி மாற்றி பாஸ் பண்ணுறது. இப்போது ஒரு மெத்தட் அதில் இன்டிஜர் ஏ அப்படின்னு கொடுத்தா இன்டிஜர் ஏபி 2 கொடுத்தா 2 ஆட் பண்ணுறது, இன்டிஜர் ஏபிசி 3 கொடுத்தாலும் 3 ஆட் பண்ணுறது. ஆனால் ஃபங்க்ஷன் நேம் மாறவே மாறாது. சரியா? அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும்தான் மாறும். இதனால என்ன பர்பஸ் அப்படின்னா, லேட் பெயிண்டிங் ஏர்லி பெயிண்டிங் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்பைல் டைமில் ஒரு மெத்தடு வந்து அதற்கு தேவையான மெமரியை அலோகேட் பண்ணிடும். சரியா? ஸோ வர்ற ஆர்குமெண்ட் வந்து ரன் டைமில் தான் அந்த மெத்தடுக்கு பாஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், இதுக்கு அலோகேட் பண்ணது திருப்பி ஒவ்வொரு மெத்தடுக்கு அலோகேட் பண்ணாது. பாருங்கள், டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் இருக்குது, இங்கே ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, இங்கே 2 ஆர்குமெண்ட் இருக்குது, ஆனால் மெத்தட் நேம் ஸ்டில் சேம். இப்போ இதான் காலிங், நமக்கு தெரியும். மெத்தட் நேம் சேமாக இருந்தால் எதை கால் பண்ணோம், கன்ஃபியூஸ் ஆகாதா? அதுக்கு தான் அந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட். ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட்லாம் இங்கே இருக்குது, இது கால் ஆகும். 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க, 2 ஆர்குமெண்ட் இருக்குது, கால் ஆகும். 3 ஆர்குமெண்ட் கொடுத்தாங்கன்னா எதுவும் மேட்ச் ஆகலை, கால் ஆகாது. சரி, இப்போ அதில் இன்னொன்று பாருங்கள், இன்ட்டு ஏ இன்ட்டு பி. சரியா? இதெல்லாம் 2 ஆர்குமெண்ட்டு தான் இருக்குது. 2 ஆர்குமெண்ட்டு கண்டுபிடிச்சி இந்த ஆர்குமெண்ட்டை நான் ஸ்ட்ரிங்னு வச்சுக்கிட்டேன், ஸ்ட்ரிங் நேம். இப்போ பாருங்கள், இதுவும் 2 ஆர்குமெண்ட்டு, இதுவும் 2 ஆர்குமெண்ட்டு. எதை கால் பண்ணோம், இதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2 ஆர்குமெண்ட் கரெக்ட் தான் சார், இது 2 இன்டிஜர், இங்கே மேப் ஆயிரும். இது ஒன்று ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மெத்தடில் ஒரு இன்டிஜர் ஒரு ஸ்ட்ரிங்கு இங்கே இருக்குது, இங்கே மேப் ஆகும் சார். சிம்பிள், அவ்வளோதான். பட் தி வே ஆஃப் ரன்னிங் ஸ்டாட்டிக் பைண்டிங் ஆல்ரெடி ஹேப்பன்ட். அது இந்த வர்ற ஆர்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பிஹேவியர், இந்த பிஹேவியரை தான் ரீரைட் பண்ணுமே ஒழிய இது ஸ்ட்ராங்காக ஒரு மெமரியில் உட்காந்துக்கிறோம். சரியா? அதனால் எஃபிஷியன்சி, ப்ரோக்ராமிங் எஃபிஷியன்சி, ரன் டைம் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ரன் டைமை இன்க்ரீஸ் ஆகும், சீக்கிரம் எக்ஸிக்யூஷன் ஆயிரும். இது மாதிரி ஒவ்வொரு மெத்தடுக்கும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணால் என்ன ஆகும், இந்த மெத்தடை போய் கண்டுபிடிச்சி அதுக்கு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி ஸோ அந்த மெத்தடை ரன் ஆகி அதுக்கப்புறம் தான் அடுத்த மெத்தடு வரணும். சரியா? பட் இது ரீயூசபிள். ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸஸ், ஒரு மெத்தடு வேறு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி, இல்லை வேறு டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி, இல்லை வேறு நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி எந்த மெத்தடு கால் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். இதுதான் ஃபங்க்ஷன் மெத்தட் ஓவர்லோடிங். சரியா? மறுபடியும் மெத்தட் ஓவர்லோடிங் 2 டைப்பாக பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் 1 2 3 அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது எந்த மெத்தட் கால் ஆகணும் அப்படின்னு. பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். சரியா? ஓகேவா? டைப் ஆஃப், ஒன்று இன்டிஜரு, ஒன்று ஸ்ட்ரிங்கு, அதை வச்சும் மேட்ச் பண்ணுது. ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் சேமாக இருந்தாலும் டைப்பை வச்சும் செக் பண்ணிக்கிறது. சரியா? சரி, இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். ஓகே, இதை வேணால் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கலாமா? நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றும் நம்ம என்ன தான் படித்தாலும் எக்ஸசைஸ் நம்ம போட்டு
மட்டும்தான் நமக்கு எந்த டாப்பிக்குமே கிளியர் ஆகும். சரியா? அதனால் எப்போவுமே இதை நீங்கள் ப்ராப்பரான வேயில் என்ன பண்ணுங்கள், எக்ஸசைஸ் போட்டு பாருங்கள். சரியா? சரி, சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணுறேன். ஃபில்டர் சால்வ் மெயின் மெத்தட் கோட் லென்ஸ் கிளாஸ் டிஸ்பிளே சாரி, இங்கே தேவையில்லை உங்களுக்கு இது வச்சுட்டேன். ரீநேம் பண்ணு. போயிட்டு ஜாவா மெத்தட்ஸ் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரைஸ் போட்டேன். ஓகே, இப்போ நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கும். விசுவல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு இப்போ இங்கே இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்துச்சு பாருங்க, மெத்தட் ஓவர்லோடிங். இப்போ வேணால் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். build field you want to continue என்ன ஏறுதுன்னு பார்ப்போம். லைன் நம்பர் 10 மெத்தட் ஓவர்லோடிங் டாட் மெயின் ஓவர்லோடிங். லைன் 15 என்ன இருக்கு? 15 ஆர்குமெண்ட் 1 நேம் வந்து SSL1. ஓகே, இங்கே ஸ்ட்ரிங் நேம் இருக்கு இல்லையா, அந்த பிங்கிற ஆர்குமெண்ட் நேம் மாற்றினேன் இல்லை, அதை ரீநேம் பண்ண விட்டேன், வேறு ஒன்று. சரியா? இப்போ பாருங்கள் வந்துச்சு பாருங்கள், 1114 and SSL1. இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். திருப்பி சொல்கிறேன், அதோடைய ஃபியூச்சர்ஸு கிளியராக தெரிஞ்சுக்குங்க. மெத்தட் ஓவர்லோடிங்கிறது ஈஸி, ரீயூசபிள், இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி இன் ரன்னிங் கோடு ரன் ஆகிறதுக்கு ஈஸியாக ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. கோடு க்ளீனாக இருக்கும். ஒவ்வொரு மெத்தடும் தனித்தனியாக எழுதி வச்சுருக்கிறதுனால ரெஃபர் பண்ணுறது ஈஸி. அதுலேருந்து ஆன் டாப் சம் கோட்ஸ் அப்டேட் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்ட் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கோடு மெத்தட் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ உங்களுக்கு மெத்தட்ஸை பற்றி கிளாரிட்டி கிடச்சிருக்கும். நீங்கள் புதுசாக மெத்தட் ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்துக்கோங்க, எக்ஸசைஸ் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எனக்கு கேளுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், வீடியோவில் ரிப்ளை பண்ணுவேன். இல்லைன்னா அந்த மெயிலுக்கு எனக்கு இமெயில் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸ்டார்ட் லேர்னிங். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஜாவாவுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு அடுத்த செஷனில் லிங்க்டு லிஸ்ட்டையும் அரே லிஸ்ட்டையும் பற்றி பார்க்க போகிறோம் இன்டெப்த்தாக. சரியா? ஸோ அடுத்த செஷனை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.